படத்தில் B/C அப்படிங்கிறது 2:3 எனில் ஆங்கிள் B அதனுடைய கோணம் காண்க அப்படிங்கிறாங்க. ரைட். அதாவது ஒரு முக்கோணம் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து வெளிக்கோணம் கொடுத்துருக்காங்க 130 டிகிரின்னு சொல்லிட்டு. ஸோ 130 டிகிரிங்கிறது வெளிக்கோணம். ஃபஸ்ட்டு இதை வச்சுட்டு இதை நம்ம ஏயை கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஒரு நேர்கோட்டோட கோண அளவு பார்த்திங்கன்னா 180 டிகிரி. அப்போது வெளிக்கோணம் வந்து 130 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்போ 180லேருந்து 130 கழிச்சிட்டிங்கன்னா ரிமைனிங் இருக்கிறது 50 டிகிரி. இந்த உள்ளே இருக்கிற கோணம் வந்து 50 டிகிரி. இப்போ நமக்கு B and C ரேஷியோவில் கொடுத்துட்டாங்க. ரேஷியோவில் கொடுத்துட்டாங்கிறதுக்காக 2xன்னு எடுத்துக்கலாம் Bங்கிறது, Cங்கிறது 3xன்னு எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு வேல்யூ தான் வரப்போகுது. ஆனால் அது வந்து 2:3 என்ற விகிதத்தில் இருக்க போகுது. சரி, ஒரு முக்கோணத்தினுடைய 3 கோணங்களுடைய கூடுதல், முக்கோணத்தினுடைய 3 கோணங்களின் கூடுதல் வந்து 180 டிகிரி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நமக்கு தெரியணும். சரிங்களா? எப்படி ஒரு நேர்கோட்டுடைய கோண அளவு 180 டிகிரிங்கிறது ஒரு கான்செப்டோ, அதே மாதிரி முக்கோணத்துடைய 3 கோணங்களுடைய கூடுதல் 180 டிகிரிங்கிற கான்செப்ட்னு தெரியணும். இப்போ உள்ள வந்து 50 டிகிரி அப்படிங்கிறது ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? மீதி இருக்கிற B வந்து 2x, Cங்கிறது 3x, டோட்டலாக 180 டிகிரி. சரி, இப்போ எக்ஸ் எல்லாத்தையும் கூட்டிடுங்க. அப்போது 5xன்னு வருதுங்களா? இந்த 50 ஈக்குவல் டு அந்த சைடு போச்சுன்னா மைனஸில் போயிடும். 180 மைனஸ் 50. இப்போ 5x அப்படிங்கிறது 130. அப்போ எக்ஸோட வேல்யூ அப்படிங்கிறது 2 10 6 30. அப்போ எக்ஸோட வேல்யூங்கிறது 26. சரிங்களா? அவங்க கேட்குறது B தான் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ B அப்படிங்கிறது 2x. அப்போது எக்ஸோட வேல்யூ 26 கண்டுபிடிச்சிருக்கீங்க. அப்போ 2 × 26ங்கிறது 52 டிகிரி. ஆப்ஷன் B அப்படிங்கிறது அதற்கு சரியான விடை.